அன்பான வணக்கம். சமூக ஒற்றுமைக்கு இளைஞர் பங்கு என்ற தலைப்பில் சில மணித்துளிகள் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். சமூகம் என்பது யாது? மக்கள் கூட்டமே சமூகம் எனப்படும். கூடி வாழ்வது மக்களின் இயல்பு மற்றும் இன்றியமையாமையாகிவிட்டது. தனி மரம் தோப்பாகாது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. பல தேங்காய் நார்கள் ஒன்றாக சேர்ந்தால் தான் அது கயிறு. சாரி சாரியாக ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட்டமும் பூக்கள் தோறும் பறந்து சென்று தேன்களை சேகரிக்கும் தேனீக்களும் நமக்கு இயற்கையாகவே கற்றுத்தரும் பாடம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமையே பலம், ஊருடன் கூடிவாள், உலகத்தோடு ஒத்துவாள் என அடுக்கிக் கொண்டே போகலாம். சமுதாயத்தின் முதுகெலும்பாக திகழ்பவர்கள் யார்? இளஞ்சிங்கமாக விளங்கும் இளைஞர்கள் தானே. நேற்று மாணவர்கள், இன்று இளைஞர்கள், நாளை நாடு காக்கும் தலைவர்கள். கிடைத்தற்கு அருமையான பருவம் இளமை பருவம். இளமை அது ஒரு இனிமை. நம் இந்திய நாட்டின் மொத்த மக்கள் தொகை சுமார் 130 கோடி. அதில் 60% அதிகமானோர் இளைஞர்கள் தான். இதனால் இந்தியாவிற்கோ சுறுசுறுப்பு, அயல் நாடுகளிலோ பரபரப்பு, நம் பகைவர்களுக்கோ கிருகிருப்பு, வல்லரசுகளுக்கோ படபடப்பு. ஒரு இளைஞனை வீட்டு நல்லவனாக்கும், எளிமை மனிதனாக்கும், நட்பு பெருமைப்படுத்தும், கல்வி வல்லவனாக்கும். ஆனால் சமூகம் மனித நேயத்தை வளர்க்கும். இந்திய நாட்டின் மிகப்பெரிய முதலீடே இளைஞர்கள் தான். இளைஞர்கள் நினைத்தால் பெரிய புயலையும் கட்டுப்படுத்துவார்கள். தேவைப்பட்டால் பெரிய புயலாகவும் மாறுவார்கள். இளைஞர்களின்றி ஒரு அணுவும் அசையாது. இன்றைய இளைஞர்களே, முடியும் என்ற வார்த்தைக்கு மட்டும் முன்னுரையாக இருங்கள். முடியாது என்ற வார்த்தைக்கு மட்டும் முற்றுப்புள்ளி வையுங்கள். நாடு, இனம், நிறம், மொழி காரணமாக வேறுபாடு கொள்ளாது. ஒன்றுபட்டு விளங்கினால்தான் ஒற்றுமை வாழ்வு மலரும். ஒற்றுமையின்றி எந்த ஒரு சமுதாயமும் நிலைக்காது. மக்கள் உள்ளத்தில் உணர்ச்சி பூர்வமான ஒற்றுமையை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளரச் செய்ய வேண்டும். ஆம், இதனை ஊக்குவிக்கும் வகையில்தான் பள்ளிகளில் சாரணர் இயக்கம், தேசிய மாணவர் படை, செஞ்சிலுவை சங்கம், நாட்டு நலப்பணி திட்டம் போன்றவற்றை பள்ளிகளில் வித்தாக விதைத்ததால் தான் இன்று கல்லூரியில் விருட்சமாக வளர்ந்துள்ளன. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றார் திருநாவுக்கரசர். அதுபோல ஒவ்வொரு இளைஞரும் தம்மாலான பணிகளை கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும். என்னிடம் 100 இளைஞர்களை தாருங்கள், நான் இந்தியாவையே மாற்றி காட்டுகிறேன் என்றார் வீர விவேகானந்தர். ஏன்? அவர் இளைஞர் மேற்கொண்ட நம்பிக்கைதான். முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் எந்த பள்ளி கல்லூரிகளுக்கு சென்றாலும் அவர் கூறும் தாரக மந்திரம் இந்தியா 2020 வல்லரசாக மாற வேண்டும் என்பதேயாகும். அதற்கும் காரணம் அவர் இளைஞர் மேற்கொண்ட நம்பிக்கையே ஆகும். சமூக ஒற்றுமைக்கு ஆணிவேரே கல்விதான் என்பதனை உணர்ந்து இளைஞர்கள் கல்லாமையை இல்லாமையாக்க வேண்டும். படி படி, அதுதான் சமூக ஒற்றுமைக்கு முதற்படி. மூடத்தனம் போக முயன்று படி. வாழ பிறந்த மனிதனை வாடாமல் காப்பது கல்விதான் என்பதனை உணர்ந்து இளைஞர்கள் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். 65,000 பேரிடம் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் 79% பேர் இன்று உலகில் நடக்கும் சண்டைகளுக்கு மதமே முக்கிய காரணம் என்று கூறியுள்ளனர். ஆம், மதத்தின் மேல் பற்று கொள்ளலாம், ஆனால் வெறி கொள்ளக்கூடாது. மதம், மொழி, இனம் மீது வெறி ஏற்பட்டால், அதற்கு நாம் இரையாகிவிட்டால் நம் நாடே அழிந்து விடும் என்பதனை ஒவ்வொருவரும் கருத்தில் கொள்ள வேண்டும். நாட்டின் முன்னேற்றத்திற்கு பெருந்தடைக்கல்லா இருக்கும் ஜாதி, மத, இன, மொழி உணர்வுகளை உடைத்தெறிய வேண்டும். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்திய மக்கள் என்ற குறிக்கோளுடன் வாழ வேண்டும். மக்களிடையே நிலவும் தாழ்வு மனப்பான்மை மற்றும் மூட பழக்க வழக்கங்களை முடக்கிவிட வேண்டும். இந்தியாவின் அகத்தேயும் புறத்தேயும் பிரிவு சக்திகளாகவும் தேச விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களையும் வேருடன் கிள்ளி எறிய வேண்டும். ஊர்தோறும் இளைஞர்கள் நற்பணி மன்றங்களை அமைத்து சமூக ஒற்றுமைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் சொற்பொழிவு, நாடகம், பாடல், விளையாட்டு முதலிய கலை நிகழ்ச்சிகளின் மூலம் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நம் நாட்டின் ஒற்றுமையை நிலைநாட்டவும், உலக நாடுகளிடையே இந்தியாவின் புகழ் உயர்ந்தோங்கவும், நம் நாட்டின் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தவும் இராணுவத்தில் அள்ளும் பகலும் அயராது உழைக்கின்றனர் நம் இளைஞர்கள். இளைஞர்களின் இப்பணி மகத்தானதொன்றாகும். இன்றைய இளைஞனே, நீ தூங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழிகொடுக்கும். உன் விடாமுயற்சியினால் மக்களிடையே விழிப்புணர்ச்சியை பெருக்கு. சமூக ஒற்றுமைக்கு இளைஞர்களின் பங்கு மிக அதிகமாக இருந்தாலும் சில தடைகள் அவர்களையும் முடக்குகின்றன. ஆம், இன்று தொலைக்காட்சிகள் தொல்லைக்காட்சியாகிவிட்டது. தொலைபேசி தொல்லைபேசி ஆகிவிட்டது. மது போதை உயிருக்கே உழைவிக்கிறது.
Facebook, Twitter, WhatsApp இவை இளைஞர்களுக்கு டைம் பாஸ் அல்ல, இறுதியில் டயம்பாமாக மாறி வெடிக்கிறது. இவைகளை தேவைக்கேற்ப அளவோடு பயன்படுத்தினால் கட்டாயம் அறிவு மேம்படும். ஆனால் சற்று அதிகமானால் கூட விபரீதமாகிவிடும். ஆம், அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுதானே. இன்றைய இளைஞர்கள் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்த தூய்மை இந்தியா திட்டத்தில் பங்கு கொண்டு தெருக்களையும் ஊர்களையும் கட்டாயம் சுத்தம் செய்ய வேண்டும். எவ்வளோ HIV மற்றும் புற்றுநோய் போன்ற வைரஸ் கிருமிகளை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். மது, போதை, பல பாலின உணர்வு போன்றவற்றால் ஏற்படும் தீமைகளின் நாடகம் மூலம் எடுத்துக்காட்டி மக்களிடையே எளிதில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இயற்கை வேளாண் முறைகளை இளைஞர்கள் கட்டாயம் பெருக்க வேண்டும். புயல், வெள்ளம், வறட்சி, தீ விபத்து இவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இளைஞர்கள் தானாக முன்வந்து உதவி புரிய வேண்டும். உத்தரகாண்டில் நடந்த வெள்ளப்பெருக்கத்தின் போதும், சமீபத்தில் சென்னையில் நடந்த மௌலிவாக்கம் 11 மாடி கட்டட விபத்தின் போதும் பேரிடர் மீட்பு குழுவில் உள்ள ஒவ்வொரு இளைஞனும் தன்னுடைய உயிரை பணயமாக வைத்து ஆற்றிய சாதனையினை யாராலும் மறக்கவோ மறுக்கவோ முடியாது. செத்தும் கொடுத்தான் சீதகாதி என்பதற்கேற்ப இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் இறந்தும் அவர்களது இதயம் பாகிஸ்தானிலும் வெளிநாடுகளிலும் துடித்துக் கொண்டிருக்கும் ஒளி உங்கள் செவியை எட்டுகிறதா? கண் தானமா, ரத்த தானமா, அனைத்து உடல் உறுப்புகள் தானமா, அனைத்தையும் கொடையாக கொடுக்கும் கொடைவள்ளல் யார்? இன்றைய இளைஞர்கள் தானே. இளைஞர்களின் இக்கொடையினால் பல உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, அவர்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றன. இதை விட சமூக ஒற்றுமைக்கு இளைஞரின் பணி வேறென்ன வேண்டும்? 21ஆம் நூற்றாண்டில் மக்கள் உள்ளத்தில் நல்ல மனமாற்றம் ஏற்பட்டுள்ளது. ஒரு மத தலைவர் கூட மற்றொரு மதத்தின் தலைவரோடு நட்பு பாராட்டும் பண்பும் வளர்ந்து வருகிறது. அதற்கு சிறந்த ஒரு சான்றாக கிறிஸ்துவ மத தலைவரான போப்பாண்டவர் சமீபத்தில் துருக்கி நாட்டுக்கு சென்ற போது இஸ்தான்புல் நகரில் உள்ள ஹாகியா ஷோபியா என்ற மசூதிக்கு சென்று வழிபாட்டில் கலந்து கொண்டது மத நல்லிணக்கத்திற்கு ஒரு அச்சாரமாக விளங்குகிறது. மத நல்லிணக்கம் மூலம் மற்றும் ஒற்றுமையின் மூலமே நாம் தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க இயலும். இன்றைய இளைஞர்களே, கேள்விக்குறி போல் குனியாதீர்கள், அரைப்புள்ளி போல் தயங்காதீர்கள், ஆச்சரிய குறிப்போல் நிமிர்ந்து நில்லுங்கள், முற்றுப்புள்ளி போல் முடிவெடுங்கள். வெற்றி உங்களுக்கே. இளைஞர்களே, சமூக ஒற்றுமையின் மூலமே நாடு பல வகையில் முன்னேற்றம் அடைய இயலும். இந்தோனேஷியாவில் மிக புகழ் பெற்ற நாளிதழ் ஜாவா போஸ்ட் அது இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் தர இளைஞர் மலரை வெளியிட நினைத்தது. அவர்கள் வெளியிட்ட முதல் இதழே மக்களிடம் பெரிய புகழனையும் வரவேற்பினையும் பெற்றது. அதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், அதில் பணிபுரியும் ஆசிரியரும் பணியாளரும் 20 வயது நிரம்பிய இளைஞர்கள் என்பதுதான் பாராட்டத்தக்கதாகும். முடியும் என்பது நம்பிக்கை, முடியாது என்பது அவநம்பிக்கை, முடியுமா முடியாதா என்பது மூட நம்பிக்கை. இளைஞர்களே, சமூக ஒற்றுமையை மேலும் பலப்படுத்த உங்களால் முடியும் என்பது தன்னம்பிக்கை. இத்தன்னம்பிக்கையினை கொண்டு வளமான, வலுவான, வலிமையான நம் இந்திய பாரதத்தினை வல்லரசாக மாற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.